ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற புளியரை கிராமத்துல இருக்கோங்க. தென்காசி மாவட்டத்துல பின்னாடி தெரியுது பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஸோ புளியரை தாண்டணும்னு எஸ்பெண்ட் ஏரி நம்ம கொல்லம் ஹைவேல கேரளாக்குள்ள ரீச் ஆகிற வழி இது. ஸோ நம்ம ஆர்டிஓ செக் போஸ்ட் எல்லாம் இங்கதான் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லான மலையடிவார கிராமம். ஸோ வாங்க புளியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம மறுபடியும் வந்து தென்காசி வரைக்கும் டிராவல் பண்ற ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட்டா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம புளியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தென்காசிக்கு அதுக்கப்புறம் டிராவல் பண்ணலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் போகுது பாருங்க. இதுதான் வந்து தென்காசியில இருந்து கொல்லம் போற ஹைவேங்க. ஸோ புளியரை தான் வந்து கடைசி கிராமம். இந்த புளியரை செக் போஸ்ட் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எஸ்பெண்ட் இருக்கும். எஸ்பெண்ட்ல இருந்து மலையேற ஆரம்பிச்சிரும். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா தென்காசியில இருந்து கொல்லம் போற ரயில்வே லைன் கூட இங்கதான் பாஸ் ஆகும் மக்களே. ஸோ கரெக்டா தமிழ்நாடு கேரளா பார்டர்ல அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான அழகான கிராமம் மலையடிவாரத்துல. மக்களே, கரெக்டா ஒரு 2 மணிக்கா நம்ம புளியரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கிருந்து பகவதிபுரம்னு ஒரு உயிர் இருக்கு. அங்கதான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. நம்ம கொல்லம் எக்ஸ்பிரஸ் இறங்கணுன்னே நிறுத்துற ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கிருந்து 1 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இந்த சைடு போனா தெற்குமேடு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. உள்ளுக்குள்ள ஆர்டிஓ செக் போஸ்ட்ல இருந்து நிறைய டீ காஃபி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கதான் நின்று சாப்பிடுவாங்க. இது ஹரிஹரன் பியூர் வெஜ் ஹோட்டல். நம்மளும் கரெக்டா வந்து லஞ்ச் டைம்ல இருக்கோங்க, சாப்பிட்டு கிளம்புவோம். இங்க பாருங்க பார்டர்ல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க, மாம்பழங்கள் எல்லாம். சாப்பிடலாமா மக்களே? இங்க பாத்தீங்கன்னா வெஜ்ஜுக்கும் ஹோட்டல் இருக்கு, நான்வெஜ்க்கும் ஹோட்டல் இருக்கு. இது ஹோட்டல் தனிஷ், இது வந்து ஹோட்டல் ஹரிஹரன். இது வெஜ் ரெஸ்டாரண்ட், இது வந்து நான்வெஜ் ரெஸ்டாரண்ட். நம்ம தான் பியூர் வெஜ் ஆச்சு, அதனால இங்கதான் சாப்பிட்டாகணும். வாங்க போய் சாப்பிடுவோம். எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் டிராவல் ஆகுது பாத்தீங்களா கேரளாக்குள்ள. ஆர்டிஓ செக் போஸ்ட் தாண்டி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம காட் செக்ஷன்ல ஏற ஆரம்பிச்சிருவோம். மக்களே, கரெக்டா லஞ்ச் டைம்ல சுட சுட நம்ம ஹோட்டல் ஹரிஹரன்ல மீல்ஸ் சாப்பிடுறோம். ப்ராப்பர் தமிழ்நாடு மீல்ஸ், தமிழ்நாடு கேரளா பார்டர்ல. சாப்பிட்டு கிளம்புவோமா? சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென்காசி கிளம்புவோம். ஓகேவா? வாங்க சாப்பிடுவோம். மக்களே, சுட சுட மீல்ஸ் சாப்பாடுலாம் வாங்க. அப்பளம், கீரை, கூட்டு, பொரியல்னு சும்மா செம்மையா பரிமாறி இருக்காங்க. பாயசமும் இருக்கு. வடை பாயசத்தோட இன்னைக்கு மீல்ஸ் புளியறையில. வாங்க சாப்பிடுவோம். மக்களே, நம்ம சாப்பிட்டு சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற டைம்ல எத்தனை கேரளா பஸ்ஸஸ் போகுது பாத்தீங்களா? மலையிலிருந்து இறங்கி வந்தோன்னு இங்கே தாங்க நிறுத்துவாங்க சாப்பாட்டுக்கு. ஒரு 10-15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு, டீ காஃபி சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தென்காசி கிளம்புவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்காசி ஒரு லெஸ் தென் 1 hour ட்ராவல் தான். செங்கோட்டை இங்கேருந்து ஒரு 10-15 மினிட்ஸு, அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னொரு 15-20 மினிட்ஸ் தென்காசி. நிறைய கேரளா டூரிஸ்ட் பஸ்ஸஸ் இதெல்லாம் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாரத் பென்ஸ் டிப்பர் லாரிஸ் வந்து எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. கேரளாவோட லாரிஸ் எல்லாம் கூட அப்கிரேட் ஆயிட்டு இருக்குங்க. மொத்தமும் பாரத் பென்ஸ் வண்டியா தான் வருது. இங்க பாருங்களா, எவ்வளவு பாரத் பென்ஸ் வண்டி வருது பாருங்களா. இதுக்கு இவ்வளவு வண்டி தமிழ்நாட்டுக்குள்ள வரும்னு தெரியல. அவ்வளவு லோடு ஏத்திட்டு போறாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து புல்லுக்கட்டு, மாட்டு தீவனம் எல்லாம் ஏத்திட்டு போறாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்ல மலையடி வாரத்துல. ஸோ இறங்கி போனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா இங்க பார்டர் ஏரியாக்கே உண்டான இங்க பாருங்களா தமிழ்நாடு பாரம்பரிய வர்ம வைத்தியர்கள் சங்கம் இங்க இருக்கும் போல. இயற்கை முறையில் நிறைய உடல் உபாதைகளுக்கு வைத்தியம் பார்க்கறாங்க வர்ம வைத்தியத்துல. சூப்பர்ல. கீழே போனா அழகான குட்டி கிராமம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா. ஃபுல்லா வந்து தென்னந்தோப்புகள், அந்த சைடும் ஃபுல்லா மலைகள் தான் தெரியுதா. சுத்தியும் மலைகள் தான். கீழே பள்ளத்தாக்குல நம்ம புளியாரை
கிராமம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. தென்னந்தோப்பு, பாக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மக்களே, மலையடி வர கிராமத்துக்கே உண்டான அழகு பாருங்களா. தூரத்துல சுத்தி வந்து மலைகள், கீழே அடர்த்தியான காடுகள், தோப்புகள்னு பாக்குறதுக்கே சும்மா கண்ணை கொள்ளையடிக்கும் அழகுங்க. டிராக்டர் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஹைவே மேலேயேங்க. இன்னும் உள்ள எல்லாம் போனா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் போல. இங்க ஒரு குட்டி டேம் இருக்கு மேல. அது பிரைவேட் வெஹிக்கிள்ல இருந்தா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட் பேக் பேக்கர் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு இதுவே வேற லெவல்ல இருக்கு பாருங்க. வாவ் 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 மேன். இதெல்லாம் நெல்வயல்கள் போல. நெல்வயல்களும் இருக்கு. அப்படியே வந்து மலையடி வாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய தென்னந்தோப்புகள் தான் இருக்கு. சான்ஸே இல்ல. இன்னும் ஒரு வாரம் தாங்க. நம்ம மே எண்ட்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். மே மிட்ல. மே எண்ட் ஆனோடனேவே வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஏரியாலாம் பார்த்தா அப்படியே சொர்க்கபுரி மாதிரி இருக்குங்க. மக்களே, நான் புளியரை வந்து இறங்கி ஒரு 1 ஹவர்லயே வந்து கிட்டத்தட்ட 50-60 லாரிஸ் மேல கிராஸ் பண்றத பார்த்திருப்பேங்க. இவ்வளவு லோட்ஸா வந்து தென்காசி மாவட்டத்தில இருந்து ஏத்திட்டு போவாங்க அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. நியூஸ்ல எல்லாம் வர்றது உண்மைதாங்க. நம்ம கனிம வளங்களை வந்து அவ்வளவு அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் வந்து குவாரிக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்து நம்ம மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செஞ்சாலும் இப்படி அளவுக்கு மீறிய வந்து ஏற்றுமதி செய்யறது 1 மணி நேரத்துக்கு 50-60 லாரி போச்சுன்னா இங்க பாருங்க. டூ அண்ட் ஃப்ரோ 2 டைரக்ஷன்லயுமே வந்து லாரி ஸ்டாப் ஆகாம போய்கிட்டே இருக்குங்க. என்னதான் பண்றாங்களோ சத்தியமா தெரியல. இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார மாவட்டங்கள்ல இந்த மாதிரி நிலவளங்களை எல்லாம் வந்து பால்படுத்துறது வந்து தொலைநோக்கு பார்வை இல்லாம செய்யற செயல் அப்படிங்கிறது தான் தோணுது. சோ எனிவே மக்களே, இங்கிருந்து பாத்தீங்கன்னா குளத்துப்புலால ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குங்க. ஆரியங்காவில் ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு. குளத்துப்புலால ஒரு ஐயப்பன் கோவில் இருக்கு. சோ இது 2 கோவிலுக்குமே வந்து இந்த ரூட் தான். ஓகேவா? இது வந்து தென்காசி கொல்லம் ஹைவே. மேல போனோடனே ஃபர்ஸ்ட் கேரளா செக் போஸ்ட் குள்ள போனோடனே ஆரியங்காவு வரும். அதுக்கப்புறம் குளத்துப்புலா வந்து 33 கிலோமீட்டர். கேரளால வந்து பாத்தீங்கன்னா சபரிமலையோட சேர்த்து மொத்தமா கிட்டத்தட்ட 5 முக்கியமான ஐயப்பன் கோவில் இருக்கும். ஆரியங்காவு, குளத்துப்புலா, அதுக்கப்புறம் அச்சன் கோவில், சபரிமலை, அதுக்கப்புறம் காந்தமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. சோ இந்த கோவில்கள்ல இருக்கிற ஐயப்பன் எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான ஐயப்பன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆறுபடை முருகன் கோவில்கள் எல்லாம் வந்து நாம எப்படி வழிபடுறோம் தமிழ்நாட்டுல, அந்த மாதிரி 5 ஐயப்பன் கோவில் ரொம்ப முக்கியமானது. சோ இங்க ரோட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய தாபாஸ் எல்லாம் கூட இருக்குங்க. ஹோட்டல் ரத்னம் இது. இங்க பாருங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரூட். நம்ம புளியரையில இருந்து எந்த சைடு நீங்க திரும்பி பார்த்தாலும் மலைகளா இருக்கும். 3 சைடுமே. ஒரு சைடு மட்டும் செங்கோட்டை போற ரூட், கிழக்கு பக்கம் மட்டும் மலைகள் இல்லாம இருக்கும். அது வந்து செங்கோட்டை தென்காசி போற ரூட். நம்ம எவ்வளவு எந்த ஏங்கல்ல திருப்பினாலும் ரோட்ல டிப்பர் லாரி தான் கண்ணில் படுது. அடங்கொக்க மக்கா இத்தனை லாரி இல்லையாடா ஓட்டுவீங்க அப்படின்னு தாங்க இருக்கு. கரெக்டா நாம சுத்தி முடிச்சுட்டு வரோம் செக் போஸ்டுக்கு. இங்க வந்து ஏதோ ரெய்டு வந்திருப்பாங்க போல. நிறைய கூட்டமா இருக்கு. நிறைய போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. கேமராமேன் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கேரளாக்கார டிப்பர் லாரிஸ் எல்லாம் பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. பேப்பர்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா, அளவாதான் வந்து எடுத்துட்டு போறாங்களா இல்ல அளவுக்கு மீறி எடுத்துட்டு போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்களா. நான் பக்கத்துல இருக்கிற இந்த கடைக்காரங்களை எல்லாம் கேட்டப்ப சொன்னாங்க, டெய்லி இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து செக் பண்றாங்க. பட் மறுபடியும் வந்து அது கண்டினியூஸா போயிட்டே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமா வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவு லாரிஸ் போகுதுன்னா 2 வருஷம் எத்தனை லாரிகள்ல கொண்டு போயிருப்பாங்கன்னு பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு மனசு கொஞ்சம் வலிக்கதாங்க செய்யுது. என்ன செய்யறது, நம்ம மாநில சொத்துக்கள் இப்படி சூறையாடப்படுது. மக்களே, நம்ம புளியாரை கிராமம் பார்டர் வில்லேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கிருந்து கொச்சி 198, ஆலப்புழா 139 கிலோமீட்டர். சூப்பரா இருக்கும். மேல எஸ்பெண்ட் ஏறினதுக்கு அப்புறம் செம்ம பியூட்டிஃபுல்லான ரூட்டு. இது தென்காசி போற பஸ் தான் மக்களே. சரி கிளம்பலாங்க. இன்னொரு நாள் வந்து இன்னும் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மான்சூன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம். இதுக்கு அனிம வலை எடுத்துட்டு போறாங்களா பர்மிட்டுக்கு மீறி அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இருக்காங்க.
சரிங்க, நம்ம கிளம்புவோம் வாங்க டுவர்ட்ஸ் தென்காசி. மக்களே, நம்ம ஊர் டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்க, கேஎஸ்ஆர்டிசியோட டிஎன்எஸ்டிசி பஸ் பாருங்க. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸோட ஈக்குவலண்ட் 3+2 சீட்டர் மாடர்ன் பஸ்ஸுங்க, புதுசாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் யானை வண்டியாக இருக்கும், இப்போல்லாம் மாடர்னாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் எல்லோ கலர் டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரியே சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வாங்கியாச்சுங்க. நம்ம புளியரையிலிருந்து தென்காசி புது பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு 18 ரூபா டிக்கெட் பிரைஸ். யூஸ்வலி தமிழ்நாடு பஸ்ல போனாலும் இதே டிக்கெட் பிரைஸ் தான் இருக்கும். ஓகேவா? டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, சில பிரைவேட் பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க, மினி பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க. அதனால நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்க வந்து தென்காசியில இருந்து புளியரை வரணும்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். டே ஃபுல்லாவே வந்துட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போலாம். இன்ஃபேக்ட் நம்ம மழைக்காலத்துல வந்தோம்னா இது வேற லெவல், நீங்க வேற புளியரைய பாப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம சுத்தி இருக்கிற மலைகள் எல்லாம் வந்து மேகங்கள் தவழ்ந்துட்டு அப்படியே சாரல் மழை பெஞ்சிட்டு எல்லா வயல்கள்லயும் வந்து தண்ணீர் தேங்கிட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல். மே மாசம் நம்ம டிராவல் பண்றோம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எல்லாம் வந்து பாருங்களேன், நீங்க வேற புளியரைய பாப்பீங்க. சோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென்காசி போற வரைக்குமே ரூட் சூப்பரா இருக்கும். மக்களே, நாம வர்றப்போ ஒரே டிப்பர் லாரிஸ், இந்த லோடு ஏத்திட்டு போற லாரிஸா இருந்துச்சு. நம்ம திருப்பி போறப்போ அங்க எக்ஸ்ப்ளோர் பண்றப்பவும் வந்து நிறைய லாரிஸ் பார்த்தோம். திருப்பி போறப்பவும் நம்ம பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரே லாரிஸா தாங்க இருக்கு. இவ்வளவு லாரிஸ் ஒவ்வொரு நாளும் வந்து கேரளாக்குள்ள இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருதா அப்படிங்கிறத நேர்ல பார்க்கும் போது ஒரு நிமிஷம் அட பாவிகளா, நாம இருந்த ஒரு 1-2 மணி நேரத்திலேயே இத்தனை லாரிஸ் போச்சுன்னா ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு எத்தனை லாரி லோடு ஏத்திட்டு போறாங்க அப்படின்னு கணக்கு வழக்கே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கா தாங்க இருக்கு. நியூஸ்ல எல்லாம் நிறைய வருது, ரைடு பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க அப்படின்னு. பட் ஆனா எதுனாலையும் இதை ஸ்டாப் பண்ண முடியலன்னா இது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும் அப்படிங்கறத வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. மக்களே, நம்ம வந்து கரெக்டான ஆளுமைய வந்து ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து இதெல்லாம் நம்ம நேர்ல வந்து நிதர்சனமா பாக்குறப்பதாங்க புரியுது. ஏன்னா பொலிட்டிக்கல் வில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரசியல் தீர்மானமான ஒரு அரசியல் பண்ற ஒரு தலைவன் வந்து ஆட்சி பீடத்துல உட்கார்ந்தா இந்த அளவுக்கு வந்து நம்மளோட தமிழகத்தோட இயற்கை வளங்களை கொண்டு போறதுக்கு அனுமதிப்பாங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இயற்கையா ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. மக்களே, நம்ம மாநிலத்தில இருந்து இவ்வளவு எடுத்துட்டு போறாங்க, சரி ஓகே, எல்லாரும் பகிர்ந்துதான் வந்து வளரணும். ஆனா நமக்கு ஒரு தேவைன்னா வந்து இதே மாதிரி மத்த மாநிலங்கள்ல இருந்து கொடுக்கறாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்.
இதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்ன ரொம்ப அரசியல் பேச முடியாது. நம்ம யூடியூப் சேனல்ல வந்து எதை நாம பாக்குறோமோ அத வேற வழி இல்ல. அஸ் அ சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா நம்ம பாக்குறத கண் முன்னாடி உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாம காட்டுறோம். பட் ஆனா ரொம்ப டீப்பாவும் போக முடியாதுல்ல அரசியலுக்குள்ள. இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் வந்து நேச்சுரலா ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களா, இல்ல வந்து இது இல்லீகலா நடக்குதா லீகலா நடக்குதா, அதை பத்தி எல்லாம் வந்து பெரிய லெவல்ல நமக்கு டீடைல்ஸ் தெரியாட்டியும் கூட அது லீகலா நடக்குதோ இல்லீகலா நடக்குதோ எப்படி நடந்தாலுமே வந்து நம்மளோட இயற்கை வளங்கள் சூறையாடப்படுது அப்படிங்கிறத நம்மளால நிதர்சனமா பார்க்க முடியுது தானே. எல்லாமே ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு மீறி போனா எல்லாமே வந்து ஆபத்தா தான் முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாருமே உணர்ந்துக்க வேண்டிய தருணங்க. இங்க பாருங்க எத்தனை லாரி போய்கிட்டே இருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரியோ ரீல்ஸ் மாதிரியோ சொன்னா கூட வந்து நம்ம எல்லாரும் மாதிரியும் வந்து ஒரு லைக்ஸ்க்காக பேசுறேன் அப்படின்னு கடந்து போயிருவாங்க. இதையும் வந்து முட்டு கொடுக்கறவங்க. பட் ஆனா வந்து நிதர்சனமா இவ்வளவு லாங் வீடியோல நம்ம அதுவும் வந்து ஒரு அழகான கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு பார்டர் செக் போஸ்ட் வந்தா நம்ம நியூஸ்ல பாக்குறது வந்து அடப்பா உண்மையிலேதான் நடக்குது அப்படின்னு நம்ம நேர்ல பார்க்கும்போது இதை நான் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்க முடியலைங்க. பட் அதனாலதான் வந்து நான் இவ்வளவு டீட்டெயில்டா உங்களுக்கு சொல்றேன். மக்களே இதெல்லாம் வந்து நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நம்ம டெய்லியும் எந்திரிக்கிறோம், நம்ம வேலையை பாக்குறோம், நம்ம லைஃப் பாக்குறோம்னு இருக்க முடியாது. ஏன்னா நம்மள சுத்தியும் நடக்கிற அரசியல் வந்து நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து அதை தீர்மானிக்கும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அரசியல் புரிதல் எல்லாருக்கும் ஏற்படணும். 2026 தேர்தல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இளைஞர்கள் முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு அரசியல் பேசினாங்க. நீங்க இதை செய்வீங்களா, நாங்க அதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு. அது நடைமுறை சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, பட் எல்லாருமே வந்து பேசினது ஒரு வகையில சந்தோஷம்தான். அது வந்து தொடர்ந்து நடக்கணும். எல்லாருக்கும் வந்து நம்மளோட சமூகத்து மேல ஒரு அக்கறை வரணும். அப்பதான் வந்து நம்ம நாடு நம்ம மாநிலம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற முடியும். நம்ம முன்னேற அது சஸ்டைனபிள் growth-ஆ இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற குளோபல் வார்மிங் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயற்கை வளங்களை வந்து நம்ம காப்பாத்தாட்டி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நாட்டுக்கிட்ட கையேந்திர நிலைமையில இருந்தா நம்ம எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாவோம் அப்படிங்கறத வந்து இப்ப ரீசெண்டா நடக்கிற நிறைய போர்கள், ரஷ்யா உக்ரைன் போர் ஆகட்டும், கல்ஃப்ல நடக்கிற போர் ஆகட்டும், ஈரான் இஸ்ரேல் யுஎஸ்க்கு நடக்கிற போர்னால அந்த ஹார்மோஸ் முனையெல்லாம் வந்து நீர் முனையெல்லாம் மூடினப்போ நம்ம முக்கியமான பொருளாதாரமான அந்த ஆயில் பொருளாதாரம் இருக்கு இல்லையா, ஆயில் ரிஃபைனரிஸ்க்கு வர்ற அந்த க்ரூட் ஆயில் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு பயந்தாங்க, பொதுமக்கள் எவ்வளவு பயந்தாங்க. ஐயோ நம்ம பெட்ரோல் விலையெல்லாம் ஏறிடுமா, பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் ஏறிடுமே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நம்ம முதற்கொண்டு பிரதமர் வரைக்கும் எல்லாருமே வந்து பெட்ரோலை எல்லாம் வந்து அளவா யூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்ல இருந்தே பாடங்களை அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம வந்தோம். அதுதான் சொல்றது, நம்மளோட இயற்கை வளங்கள் வந்து எப்பவுமே நம்ம பாதுகாக்கணும். நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படியே தான் தோன்றித்தனமா யூஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இன்னொருத்தருங்க கிட்ட கையேந்திர நிலைமையில நாம போனோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டமான நிலைமைங்க. அந்த நிலைமைக்கு நாம போயிடக்கூடாது. முக்கியமா நீராதாரங்கள் நிலவளங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீராதாரங்கள், நிலவளங்கள், மரங்கள், மலை வளங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் வந்து நம்ம டிப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இப்ப நம்ம சைட்ல பாக்குற இந்த தென்னை மரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்குமா. ஜஸ்ட் லைக் தட் நாம வெட்டிட்டோம்னா அந்த மரம் மறுபடியும் நம்ம வளர்த்துறதுக்கு ஒரு டெக்கேட் ஆயிருங்க. ஒரு டெக்கேடுங்கிறது வந்து 10 வருஷங்கிறது வந்து சாதாரணமா. அது வளர்ற வரைக்கும் அதுக்குள்ள எவ்வளவு டிஃபிகல்டிஸ நம்ம கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சுக்கணும். மக்களே, பூமர் அங்கிள் மாதிரி பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அஸ் அ இன்ஃப்ளூயன்சர் நான் எல்லா வீடியோலயும் வந்து இந்த மாதிரி பேசுறது கிடையாது. முக்கியமா நம்ம முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுக்கோ அல்லது இவ்வளவு இயற்கை அழகான இடங்களுக்கோ போகும்போது அங்க ஏதாவது பாதிப்புகள் இருந்தா
வேற வழி இல்ல. அஸ் இன்ஃபுளுசர், அஸ் சோசியல் மீடியால இருக்கிறவனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும்னா நான் இதையெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் சொல்றேன். இது கண்டிப்பா வந்து எந்தவித ஒரு ஒரு பாப்புலாரிட்டிக்காகவோ லைக்ஸ்க்காகவோ கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இது வந்து என்னத்தை நாம நிதர்சனமா பார்த்தோமோ அதை உங்களுக்கு கண் முன்னாடி காமிச்சிட்டு அது சுத்தி இருக்கிற டீடைல்ஸ ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுவே வந்து ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து டீடைல்டெல்லாம் போகல. ஏன்னா நம்மளது வந்து டிராவல் vlog, அதுல நான் வந்து உங்களுக்கு பயணத்தை பத்தி சொல்லாம இந்த மாதிரி பூமர் மாதிரி பேசிட்டே இருந்தேன்னா உங்களுக்கே வந்து என்னடா வந்து பயணத்தை ரசிக்கலான்னு வந்தா இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு பேச நினைக்க தோணும். பட் நீங்க பாசிட்டிவா எடுத்தாலும் சரி, நெகட்டிவா எடுத்தாலும் சரி, சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். சோ மக்களை இங்க பாருங்க, நாம செங்கோட்டையெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் தென்காசி பக்கத்துல வந்தாச்சுங்க. தென்காசி மாவட்டத்துக்குள்ள நம்ம எந்த ஊர் சைடு போனாலும் இந்த மாதிரி தாங்க இருக்கு ரோட்ஸ். சுத்தியும் வந்து ரெண்டு பக்கமுமே மரங்கள், நடுவுல நம்ம பயணிக்கும் போது அந்த அந்த ஃபீலே வந்து வேற லெவல் தான். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிறைய பிளேசஸ்ல ரோட எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மரங்களை வெட்டிட்டாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சுட்டியாடா அப்படின்னு கேட்காதீங்க, நிதர்சனமான உண்மை தானுங்க சொல்றேன். இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருக்கிற மாவட்டங்கள்ல இருக்கிற ஊர்கள்ல தான் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியா தான் இருக்கு. சோ இந்த மாதிரி பயணங்கள்ல நான் வந்து நம்ம போகும்போதும் நான் எடுத்தேன், திரும்பி வரும்போதும் எதுக்கடா எடுக்கிறேன்னா நம்ம போகும்போது குற்றாலம் வழியா போனோம், வரும்போது வந்து நாம கோட்டை வாசல் வழியா வரோம். அதனால வந்து உங்களுக்கு இந்த ரூட் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படிங்கறதுனாலதான் வந்து நான் இந்த ரூட் போட்டேன். பாத்தீங்களா, நம்ம புளியரையிலிருந்து தென்காசி டவுனுக்குள்ள வர வரைக்குமே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ மக்களே, செம்ம சூப்பரான ஜேர்னி. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரயில்வே பிரிட்ஜுங்க. சூப்பரா நம்ம தென்காசி டவுனுக்குள்ள என்ட்ரானோடனே இந்த ரயில்வே பிரிட்ஜ் கிராஸ் பண்ணுவோம். இது வந்து தென்காசியில இருந்து செங்கோட்டை, புனலூர் வழியா கொல்லம் வரைக்கும் போற ரயில்வே ரூட்டுங்க. இந்த ரூட்டு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரெயின் ரூட்டு. எப்பவாவது உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா தென்காசி பக்கம் வந்தா இந்த ரூட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. புனலூர் வழியா கொல்லம் வரைக்கும் அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல போகும் பாருங்க. அந்த ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவும் வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாசம் மழை பெய்யுற சமயத்துல எல்லாம் நீங்க அந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்ணி பாருங்களா, வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க. கொங்கன் ரூட் மாதிரியே இருக்குங்க. கொங்கன் ரயில்வேஸ் நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். மேங்களூர்ல இருந்து ஆரம்பிச்சு மேங்களூருக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். ஹாசன் தாண்டனுனேவே வந்து மலை ஏறிடும். சுப்பிரமணியா, அதுக்கப்புறம் மேங்களூரு, அதுக்கப்புறம் நம்ம முருதேஸ்வர், அந்த ரூட் இருக்குல்ல, கோவாலாம் தாண்டி மகாராஷ்டிரா போகிற வரைக்குமே வந்து கொங்கன் ரூட், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேலேயே ட்ரெயின் போகும். ஸோ அந்த ரூட் மாதிரியே, அந்த ரூட்டோட மினி வெர்ஷன் சொல்லலாம் இத. தென்காசியிலிருந்து கொல்லம் வரைக்கும் போற ரூட்டு கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க தென்காசி பக்கம் வந்தா அந்த ரூட்டையும் ட்ரை பண்ணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரு ஆயாச்சுங்க. நம்ம முன்னாடியே வந்து ஒரு KSRTC பஸ் தான் வந்துட்டு இருக்கு. நிறைய பஸ் போகும் கேரளாக்கு. சோ வாங்க மக்களை இறங்குவோம். மக்களே, நம்ம தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. இது வந்து கொல்லம் தென்காசி ஃபாஸ்ட் பேசஞ்சருங்க. அழகா புளியாரை செக் போஸ்ட்ல ஏறினா ஒரு 3/4 மணி நேரத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க செங்கோட்டை வழியா. வெல்கம் டு தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் மக்களே. சூப்பரா இருக்குல்ல ஃபாஸ்ட் பேசஞ்சர் பஸ். வாய் கலரிடுச்சு, சாரி. தென்மலா வழியே போகுங்க. இது செங்கோட்டை, தென்மலா, கொல்லம், புனலூர் வழியா கொல்லம். சோ மக்களே, நம்ம தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற புளியாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல, லைட்டா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பார்த்துட்டு அப்படியே நம்ம KSRTC ஃபாஸ்ட் பேசஞ்சர்ல புளியாரையில இருந்து தென்காசி வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from தென்காசி நியூ பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart, மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.